பார்க்கிறோம். லூக்கா 17:32 நான் வாசிக்கும் போது, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில அவர் 3.5 ஆண்டுகள் நடந்து சுற்றி தெரிந்து ஊழியம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாட்களில தேவன் இயேசு சீசர்களை அழைத்து கொண்டு போகும்போது வழியில ஒரு சிலை ஒண்ணு இருக்கிறது. அது உப்பு சிலை. என்ன சிலை? உப்பு சிலை. உப்பினால செய்யப்பட்ட சிலை. அது தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு சிலை. அது அநேகருக்கு எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய சிலை. அநேகருக்கு அதனால பிரயோஜனம் உண்டாகும் என்று சொல்லி அந்த சிலையை ஆண்டவர் ஆதி காலங்களிலேயே வைத்து விட்டிருக்கார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த சீசர்களை கூட்டிட்டு போய் நிறைய அவர்களுக்கு உபதேசங்கள் பண்ணாரு, நிறைய புத்திமதிகள் சொன்னாரு, நிறைய எச்சரிப்புகள் எல்லாம் கொடுத்தார். அதன் மத்தியில ஒரு நாள் அந்த வழியாக போகும்போது அந்த சிலையை பார்த்து சொல்லுகிறார், இந்த சிலையை நீங்கள் பார்க்கிறீர்களே, இதற்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிலை எப்படி வந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். அல்லேலூயா. எப்படி இந்த சிலை வந்ததுன்னு சொல்லியிருப்பார். ஆண்டவர் நல்லா பேசுகிறவர் தானே, சீசர்களிடத்துல நல்ல விளக்கமா சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்களும் படிப்பறியாதவர்கள், மீன்பிடி செம்படவர்கள், அவர்களுக்கு நல்லா என்ன சேர்ப்பாரு, சத்தியங்களை சொல்லியிருப்பார். அவள் கீழ்ப்படியாமல் அவள் உலக ஆசையினால அவள் என்ன செய்தாள், பின் திரும்பி பார்த்து உப்பு தூணாகிவிட்டாள். அவள் பாவத்தை திரும்பி பார்த்தாள், உலகத்தை திரும்பி பார்த்தாள். என் அழைப்புக்கு அவள் என்ன செய்யல, கீழ்ப்படிய இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த சீசர்களுக்கு உபதேசம் கொடுத்தார், எச்சரிப்பு கொடுத்தார். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லோத்தின் மனைவி ஏன் உப்புத்தூண் ஆனாள் என்று சொன்னால், முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தவான்களின் சபையை விட்டு பிரிந்து போனாள். பரிசுத்தவான்களின் சபையை விட்டு பிரிந்து போனதால் உப்புத்தூண் ஆனாள் என்று சொல்லி பார்த்தோம். ஆதியாகமம் 13:11 வாசிக்கிறோம். லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த லோத்து பரிசுத்தவான்களுடைய சபையில நிலைத்திராமல் பிரிந்து போகிறவனாக இருக்கிறான். ஆகவே அவன் மனைவியும் பிள்ளைகளும் கூட என்ன செய்யறாங்க, அதனால பிரிந்து போகிறார். மனைவியாவது சொல்லியிருக்கலாம், என்ன ஆபிரகாம் ஒரு பரிசுத்தவான், சாராள் ஒரு பரிசுத்தவாட்டி, இந்த பரிசுத்தமான சபையில நம்ம இருக்கோம் ஐயா, பிரச்சனைகளை நம்ம சரிப்படுத்திக்கலாம், அதனால நம்ம பிரிந்து போகக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், அன்பா இருக்கணும், பிரிந்து போகிறது சரியில்லை என்று சொல்லி மனைவியாக என்ன செய்யணும். ஆமா, நிறைய மனைவிமார் புத்தி சொல்லுவாங்க, புருஷனுக்கு ஆலோசனைகள் சொல்லுவாங்க. இந்த அபிகாயில் கூட என்ன செய்தா, நல்ல ஆலோசனைகளை தாவீது என்று சொல்லி தன் கணவன் நாபாலை காப்பாற்றினாள். அதனால பெண்கள் அந்த காரியங்களை ஆலோசனை பண்ணி, நம்ம ஒரு நல்ல சபையில இருக்கிறோம், நல்ல சாரால் நம்ம நல்லா ஜெபம் பண்றாங்க, ஆபிரகாம் நல்லா ஜெபிக்கிறார், அவர் தேவ தரிசனம் உள்ளவர்,
தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆகவே இந்த கானான் தேசத்துக்கு சொந்தக்காரர். அவரை விட்டு நம்ம போக கூடாது என்று சொல்லி அவள் என்ன செய்திருக்கணும்? ஆலோசனை சொல்லி அவன் தடுத்திருக்கலாம் இல்லையா? ஆனா என்ன செய்யல? தடுக்கல. அவன் புருஷன் போறேன்னு சொல்லவும் நானும் வாரேன்னு சொல்லி பின்னாலேயே போயிட்டான். பின்னாலேயே போயிட்டான். போன ஊர் எப்படிப்பட்ட ஊரா இருக்குது? ஆதியாகமம் 13:13 வாசிக்கிறோம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா இருந்தார்கள். பார்த்தீங்களா? சோதோமின் ஜனங்கள் பொல்லாத ஜனங்களா இருந்தாங்களாம். அங்குள்ள ஜனங்கள்லாம் மகா கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகள். பாருங்களா, பாவிகளா இருந்தார்கள் பொதுவா சொல்லாம மகா பாவிகள். அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. நல்லா இவங்களுக்கு தெரியும். தெரிந்தும் என்ன செய்றாங்க? போறா. நல்ல ஒரு ஐக்கியத்தை விட்டு நம்ம போக கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பழைய பேர் என்ன? ஆபிராம். ஆபிராம். ஆபிராம் என்றால் ஒரு ஜாதிக்கு தகப்பன் என்று அர்த்தம். ஒரு ஜாதிக்கு தகப்பன். ஆனால் அந்த பேரை ஆண்டவர் மாற்றி வைத்தார். ஆபிரகாம் என்று வைத்தார். ஆபிரகாம் என்று சொன்னால் உலகம் முழுவதிலும் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் என்று அர்த்தம். அவன் மனைவிக்கு சாராய் என்ற பெயர் இருந்தது. சாராய். ஆண்டவர் அதையும் மாற்றி அவங்களுக்கு சாராள் என்ற பெயரை சூட்டினார். சாராய் என்றால் ஒரு ஜாதிக்கு தாய். சாராள் என்றால் உலகம் முழுவதும் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு தாய். அப்படிப்பட்ட தாயை விட்டு போலாமா? போக கூடாது. ஆனால் இந்த லோத்தின் மனைவி என்ன செய்றா? எல்லாத்தையும் விட்டு போறா. அந்த தாயை நல்லா ஜபிக்கிறவங்க, நல்லா கொடுக்கிறவங்க இந்த 3 பேர் வழி பிரயாணம் வந்த போது ஆகாரம் கொடுத்தால, கொடுக்கிறவள், நன்றாக நேசிக்கிறவள், ஜெபிக்கிறவள், நல்ல ஆலோசனைகள் தருகிற ஒரு தாயை விட்டு நம்ம போக கூடாது என்று சொல்லி அவள் நினைத்திருக்கணும். ரூத்து கூட பரவாயில்ல, அந்த மாமியாரை விட்டு போக மாட்டாள். என்ன? ஆமா, மாமியார் பாருங்க, அந்நியசியா இருந்தாலும் அவளை விட்டு போக மாட்டேன்றான். இவன் லோத்தின் மனைவி சொந்தம்தான், ஆனாலும் சொந்தமே வேண்டான்றான். சொந்த பந்தம் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், என்னால் வாழ முடியும் என்று திமிர் பிடித்து போகிறாள். ஆபிரகாம் என்றால் பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஒரு பெயர் கொடுத்தார், ஆபிரகாம் மடின்னு சொல்லி. பரலோகத்துக்கே பேர் ஆபிரகாம் மடின்னு சொல்லியிருக்காருங்களேன். அப்ப ஆபிரகாம் அந்த அளவுக்கு பரிசுத்தமான தேவனாக, அவருடைய மனுஷனாக, அவர் முற்பிதாக்களில் முதன்மையானவராக, நல்ல ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவுக்கு ஒப்பானவர். இந்த சாராள் பழைய ஏற்பாட்டின் சபைக்கு ஒப்பானவள். பழைய ஏற்பாட்டின் சபைக்கு ஒப்பானவள். அவர்கள் சபையை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆபிரகாமும் சாராளும் என்ன செய்தாங்கம்மா? சபையை நடத்தி கொண்டிருந்தார். ஆபிரகாம் என் ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுவார். சபையை நடத்தி கொண்டிருக்கும் போது 25 ஆண்டுகளாக சபையில விசுவாசியே இல்லை. 25 வருஷமா சபையில விசுவாசிகள் இல்லை. இந்த லோத்து குடும்பம் இருந்தது, அவங்களும் போயிட்டான். அவங்களும் நாங்க போயிட்டு வர்றோம், இனி உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் போய் வருகிறோம்
என்று சொல்லி சோதோமை பார்த்து போய்விட்டார்கள். இவங்க 25 வருஷம் காத்திருந்து ஒரு ஆத்மாவதாரம் சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு தான் முதல் விசுவாசி சபையில பாருங்க. அப்போ ஒரு சபையை நம்ம கட்டுவோம் என்று சொன்னால் ரொம்ப காத்திருந்து ஜெபித்து தான் ஒரு சபையை உருவாக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஊருக்கு வந்த போதும் 4-5 பேர் இருந்தாங்க. அவங்களும் நாங்க போறோம்ட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஜமனி ஆத்மாக்களை தந்திருக்காரு. அல்லேலூயா. ஆகவே சபையை விட்டு போகக்கூடாது. எருசலேம் என்றால் தாய் என்று அர்த்தம். எருசலேமாகிய சபையாகிய தாயை விட்டு போக கூடாது. சங்கீதம் 133:1 வாசிக்கிறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சங்கீதம் 37:28 வாசிக்கிறோம். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை, அவர்களை என்றென்றைக்கும் காப்பாற்றுவார் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 89:5 பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட சபை, பரிசுத்தவான்களின் சபையை விட்டு போயிடக்கூடாது. ஆனால் ஆபிரகாம் சாரல் பரவாயில்ல, அவங்க நல்ல ஒரு ஊழியக்காரராக இருக்கிறதுனால இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா இந்த லோத்தின் குடும்பத்தை எல்லாம் சோதோம் பட்டணத்துக்கு 5 ராஜாக்கள் என்ன செய்வாங்க. சோதோம் பட்டணம் நல்ல செழிப்பான பட்டணம், அங்க தங்கம் வெள்ளி பொருள் எல்லாம் நிறைய இருக்குது. ஏராளமான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள் எல்லாம் இருக்குது. அதை கைப்பற்றணும்னு சொல்லி 5 ராஜாக்கள் யோசனை பண்ணி திடீர்னு வந்துடுவாங்க. திடீர்னு வந்து அந்த ராஜாவை பிடிச்சிட்டு எல்லா ஜனங்களையும் அனுப்பிடுறாங்க. சோதமர பட்டணத்து ஜனங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த ஒட்டகம், ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. பொருள் எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. அப்போ இதை ஆபிரகாம் கேள்விப்படுவார். ஆபிரகாம் கேள்விட்ட ஒரு தமிழ் சொல்லுவான். சொன்ன உடனே அவர் கேள்விப்பட்ட உடனே அவர் நினைச்சுவாரு, உடனே வேகமாக ஆளுகளை ரெடி பண்ணி 318 பேரை ஆயத்தம் பண்ணி, வாலிபர்களை ஆயத்தம் பண்ணி கூட்டிட்டு போய் என்ன செய்வாரு, எல்லாத்தையும் அடித்து உடைச்சி நொறுக்கி என்ன செய்வாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுவார். அல்லேலூயா. பாருங்களேன், அப்படியே சரி போயிட்டான், சபையை விட்டு போயிட்டான், அவனுக்கு ஒண்ணுமே செய்யப்படாது, அவன் கேருங்கட்டு போறான் அப்படின்னு விடல. ஆபிரகாம் நல்ல மனுஷன். அல்லேலூயா. நாமும் என்ன செய்ய, நம்ம மேலே ஆண்டவர் நம்மகிட்ட தவறு தப்பு இருந்தாலும் குற்றம் குறை இருந்தாலும் கூட ஆண்டவர் நினைக்கிறாரு, நம்மையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதது. அல்லேலூயா. அவருடைய நேசம் மாறாது, அவருடைய பாசம் மாறாதது, அவருடைய கரிசனை மாறாதது. அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் செய்தும் கூட சரி, இவ்வளவு நன்மைகளை அவர் செய்திருக்கிறாரு ஆபிரகாம், நம்ம அவரோட இருப்போம், இந்த சபையில இருப்போம், அவர் நல்ல ஒரு ஊழியக்கார சபையில இருப்போம். நமக்காக இவ்வளவு தூரம் பாடுபட்டு 318 வரை கொண்டு வந்து நம்ம எழுதிட்டாரு, பாதுகாத்துட்டாரு. நம்ம ஒட்டகம், கழுதை, குதிரை எல்லாமே வந்துச்சு. எல்லாமே ஒரு நஷ்டமும் கிடையாது, ஒரு கஷ்டமும் கிடையாது, எல்லாம் வந்துச்சு. அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு நன்றி இருந்ததா? நன்றி இல்லை. நன்றி இல்லாத உலகம். அதனால மறுபடியும் நாங்க சோதம் குமாராவளியே தான் என்ன செய்வோம், இருப்போம் அப்படி சொல்லி மறுபடியும் அங்கேயே போயிட்டாங்க பாருங்களேன். அப்படிப்பட்ட ஜனங்களாக லோத்தின் மனைவி அப்படிப்பட்டவளா இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரிந்து போகக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். என்னாகமம் 23:9 வாசிக்கிறோம். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலந்து கொள்ளாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள்.
என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த லோத்து மனைவி குடும்பம் எல்லாம் என்ன செய்றாங்க? அந்நியர்களோடு பாவிகளோடு சேர்ந்து கொள்றாங்க. சோதம் குமரா ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம்? பாவிகளும் பொல்லாதவர்களுமா இருந்தாங்க. அவங்களோட போய் மறுபடியும் சேர்ந்துக்கிட்டாங்க. எஸ்ஸர் 3:8 வாசிக்கிறோம். ஆகான் ஆஸ்வேர் ராஜாட்ட சொல்றான், ஒரு வித ஜாதி நம்முடைய ஊர்களில பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய பழக்க வழக்கங்களை போல அல்ல, ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது என்றான். ரொம்ப அப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? கொஞ்சம் வித்தியாசமாய் வாழணும். ஜனங்களோடு ஜாதிகளோடு நம்ம சேர்ந்து கொள்ளக்கூடாது. அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பலி செலுத்த சொல்லும்போது என்ன சொல்றாரு? விரிகுழம்பு உள்ளதான் நீ பலி செலுத்தணும், விரிகுழம்பு இருக்கணும். அந்த கால் குழம்புகள் விரிந்திருக்கணும். அந்த கால் குழம்புகள் சேர்ந்து இருக்கிறத பலி செலுத்தக்கூடாது. அப்படின்னா ஆடு மாடுக்கெல்லாம் கால் பிரிஞ்சிருக்கும். கால் வரல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஆனா அந்த பன்னிக்கு கால் எப்படி இருக்கும்? கால் வரல் சேர்ந்து இருக்கும். அதனால அது பலி செலுத்தும். ஆகவே பிரிந்திருக்கிற பிள்ளைகளாக, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற பிள்ளைகளாக, நாம் தனித்து வாழுகிறவர்களாக, தேவனோடு நல்ல ஒரு பாசம் அன்போடு கூட வாழ வேண்டும். அல்லேலூயா. கடன் செல்வம் 2வது பொருளாசையுடையவளாக இருந்ததால் அவள் உப்புத்தூணானாள். ஆதியாகமம் 19:15 வாசிக்கிறோம். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்து குடும்பத்தை கூட்டிக் கொண்டு ஓடு ஓடு என்று சொல்லி துரிதப்படுத்தினார். 16 வாசிக்கிறோம். அவர்கள் தாமதித்த போது அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவர்கள் கைகளை பிடித்து இழுத்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் என்ன செய்தார்கள்? விட்டார்கள். இல்ல, அங்க அக்னி வானத்திலிருந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த போது அவங்க என்ன செய்றாங்க? அவங்கள எவ்வளவு கூட்டம் வரமாட்டேங்கிறாங்க. ஊர் விட்டு வரமாட்டேங்க. நிறைய கோழிகள் வச்சிருக்கோம். அந்த காலத்துல நிறைய கோழிகள் வளர்ப்பாங்க வீடுகளில். ஜாதியா இருக்கும். அழகா இருக்கும். இருக்கு, ஆடு மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, அவதற்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. மரம் பொம்பளை பிள்ளைய 2 வச்சிருக்கேன். இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு 2 மாப்பிள்ளை இந்த ஊர்லயே பார்த்துருக்கிறேன். அவங்க நல்ல செல்வம் உள்ள நல்ல ஐஸ்வர்யமான குடும்பத்துல பார்த்துருக்கேன். தோட்டம் இருக்கு, திராட்சை தோட்டம் இருக்கு, தென்னந்தோப்பு இருக்கு, வயல் நிலம் இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதை விட்டுட்டு எப்படி நான் வருவேன்னு சொல்லி அவ நினைக்கிறா. ரொம்ப யோசிக்கிறா. யோசித்து வரமாட்டா. தூதர்கள் பார்த்தாங்க. இந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தை நினைச்சாங்க. ஆபிரகாம் என்ன செய்யறாரு? 4-5 தடவை அவங்க காலிலே விழுந்து இருக்கிறாரு. எப்படியாவது காப்பாத்துங்க, இந்த எங்க அன்னை மகன் அங்க இருக்கான், அவனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. இதெல்லாம் அந்த தூதர்கள் பார்த்தபோது ஆபிரகாம் எவ்வளவு கெஞ்சி கேட்டாரு, இவங்களை எப்படியாவது காப்பாற்றுவாங்க. ஏன்னா முதல்ல அவங்களுக்கு இவங்களை காப்பாற்றணுங்கிற சிந்தை அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா மனைவி சரி, லோத்து கொஞ்சம் நல்ல மனுஷனா இருந்தாலும் இவனும் எங்க போயிட்டான்? அந்த சோகம் மூலம் இருந்த அது சாபம் நிறைந்த தேசம், அது அழிவுக்கு ஏதுவான தேசம். அங்க போயிட்டான். மனைவியும் சரியில்லை, பிள்ளைகளும் சரியில்லை. அதனால ஆண்டவர் அவங்கள கைவிட்டார். ஆனா இந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தினால என்ன பண்றாரு? அதை கொஞ்சம் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவங்க மேல வைத்த இரக்கம், ஒரு இரக்கம் வைத்து, இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டானப்பா, உங்களை கைவிட்டக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யறாங்க? கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு விட்டுட்டாங்க. அல்லேலூயா. வெளியே விட்டுட்டாங்க. அந்த பொருளாசை அந்த லோத்தின் மனைவிக்கு என்ன செய்தது? இருந்தது. பொருளாசை இருந்தது. இந்த தூதர்கள் அவங்க எவ்வளவோ சொல்லி இருப்பாங்க. 17ஆம் வசனத்துல 19, ஆதியாகமம் 19:17 நீங்கள் பின் திரும்பி
பார்க்காதீர்கள், முன்னோக்கியே ஓடுங்கள். பின் திரும்பி பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருவீங்க. அக்கனி உங்க மேல என்ன செய்யும்? இறங்கிரும், ஏதோ நடந்துரும். நீங்க திரும்பி பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்கறாங்க, சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா காதுல விழல. காதுல நிறைய பேர் அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு அம்மா, ஒரு பாட்டியம்மா சபையில ஒருத்த பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணாராம். பண்ணும்போது பாட்டியம்மா ரொம்ப அழுதுட்டே இருந்துச்சு. உடனே ஒரு பிரசங்கம் முடிச்சுட்டு, நம்ம பிரசங்கத்தினால்தான் அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, தொடப்பட்டாங்க. நம்ம சொன்ன வார்த்தைகள் இந்த அம்மா உள்ளத்தை அசைச்சிருச்சு, கண்ணீரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி, என்னம்மா ஏன் அழுறீங்க? என் செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கேன்னா அப்படின்னாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா ஒரு ஆடு வளர்த்தேன், அந்த ஆட்டுக்கு கொஞ்சம் தாடி இருக்கும். ஆட்டுக்கு தாடி இருக்கும்ல, இந்த பிரசங்காருக்கு ஒரு தாடி இருக்கு. உங்க தாடி மாதிரியே என்னுடைய ஆட்டுக்கும் தாடி இருந்தது. அந்த ஆடு நல்லா வளர்த்தையா, திடீர்னு வியாதிப்பட்டு செத்து போச்சு. அதை நினைச்சுதான் ஏன் அழுது. அவ்வளவு பிரசவம் கேட்டு 1 மணி நேரம் பிரசவம் பண்ணிக்காரு. இந்த மாதிரி என்ன சொல்லுது, ஆட்டை நினைச்சுதான் ஏன் அழுத. உங்க பிரசங்கத்தை கேட்டு அழல. உங்களை மாதிரியே ஒரு ஆடு இருந்தது தாடி இல்ல. அந்த மாதிரி சிந்தைகள்லாம் வேற மாதிரி போயிடுச்சு. நாமும் பிரசங்கம் கேட்கும்போது நம்ம சிந்தைகள் எல்லாம் சாத்தான் சிதற பண்ணிடுவான். என்ன பண்ணுவான்? சிதற பண்ணுவான். தேவனுடைய வசனத்தை அவன் பொறுக்கி விடுவான். உங்க உள்ளத்திலிருந்து பொறுக்கி எடுத்து விடுவான். அவன் பொறுக்கி, சாத்தானோட பொறுக்கி அவன் எல்லாத்தையும் அவன் உள்ளத்திலிருந்து பொறுக்கி கொண்டு போயிடுவான். ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கேட்ட வசனங்களை விட்டு விலகாதபடி ஜாக்கிரதையாக அவைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த லோத்தின் மனைவியை ஜபிக்கிறவள் அல்ல, வேதம் வாசிக்கிறது இல்லை, ஜபிக்கிறது இல்லை, ஆண்டவரை பற்றிய ஒரு சிந்தையும் இல்லை, ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, பாடுறது இல்லை, ஆண்டவருடைய நினைவே அவளுக்கு வர்றதே இல்லை. அதனால ஆண்டவர் வந்து இந்த குடும்பத்தையே மக்கள் எழுத்துவோம். அந்த லோத்து ஒருவன் தானே இருக்கான், அவன் அக்கா பார்த்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அழிச்சுடுவோம் தான் நினைக்கிறாரு. ஆனாலும் அந்த ஆபிரகாம் ஜெபத்தினால ஒரு இறக்கம். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தினாலதான் ஆண்டவர் இந்த ஊர்ல எல்லாம் அழிக்காம வச்சிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. சுற்றி இருக்க ஜனங்களை என்ன செய்யல, அழிக்காம வச்சிருக்க காரணம் நம்முடைய ஜெபம். ஆண்டவரே இந்த ஆத்மக்கள் ரட்சிங்கப்பா நம்ம ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் திருப்பி இறக்கம் வச்சு நடத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய இறக்கம் மகா பெரியது. எனவே ஆனா லோத்து பாருங்க, கொஞ்சம் நல்ல மனுஷனா இருந்தான், நீதிமானா இருந்தான்னு சொல்லியிருக்கேன். நம்ம மனைவி நல்லவள் இல்லை. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல, அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கும் அவர்களுடைய காம விகார நடத்தையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு நீதியுள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்தார். அந்த தேசத்துல அவன் போய் இருந்த போது, அங்க பாவம் நிறைந்த தேசம் தெரிஞ்சான் போயிருக்கான். அவங்க செய்யற காரியங்கள் எல்லாம் பார்த்த போது வேதனைப்பட்டானா. என்னமா செய்தானா? வேதனைப்பட்டானா. இவ்வளவு பாவங்களை செய்யறாங்களே, இவ்வளவு விக்கிரகாரம் பண்றாங்களே, எங்க பார்த்தாலும் பாவத்தை துணிகரமா செய்யறாங்களே, கொலை செய்யறாங்களே, கொள்ளையடிக்கிறாங்களே, மோசமான ஜனங்களா இருக்காங்களேன்னு சொல்லி வேதனைப்பட்டானா. என்னமா செய்தானா? வேதனை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? வேதனை இருக்கணும். ஆண்டவரே இந்த ஜனங்க எப்படி அழிக்கிறாங்களப்பா, நரகத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டாங்களே சொல்லி நீங்க வேதனைப்படணும். அல்லேலூயா. உங்கள் உள்ளம் எப்போதும் வேதனை நிறைந்ததாக இருக்கணும். அல்லேலூயா. எரேமியா அந்த ஜனங்களுக்காக புலம்பினான், அழுதான். அதுபோல நீங்க புலம்பணும், அழணும். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் அழிந்து போக கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கணும். டேவிட் லிவிங்ஸ்டன் போல இரவு பகல் என்ன செய்தார்? அவர் மாடியிலிருந்து அவர் ஜெபித்து அந்த தேசத்தை எல்லாம் மாற்றினார். அவனால இந்த ஜெபிக்காத, துதிக்காத, ஆண்டவரை நேசிக்காத லோத்தின் மனைவி
உப்பு தூண் ஆனாள். பொருளாசையினாலே உப்பு தூணாய். 2 பேதுரு 2:9 வாசிக்கிறோம், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அவர்களை காக்கவும் அறிந்திருக்கிறார்னு சொல்லியிருக்கு. தேவ பக்தி இருந்தாதான் அந்த சோதனையிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் ஒரு நாள் காலையில ஒரு 1/2 மணி நேரம் ஜபம், நைட்ல ஒரு 1/2 மணி நேரம் ஜபமாவது இருக்கணும். 1 மணி நேரம் ஜபமாவது ஆண்டவர் என்ன செய்யணும்? ஒரு பாட்டை பாடி, ஒரு சங்கீதம் வாசித்து, ஒரு ஜபம் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் சொல்லியிருக்குது? சோதனை நின்று ரட்சிப்பார், உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. 3வது நம்ம கடந்து செல்வோம். தூதர்களின் எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாமல் போனதால் அவள் உப்புத்தூணானாள் என்று பார்க்கிறோம். தூதர்களின் எச்சரிப்புக்கு கீழ்ப்படியல. தூதர்கள் ராத்திரி முழுவதும் அவங்க வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்தாங்க? போதனை செய்தாங்க. ஏமா ஐயா, அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, கல்யாணம் ஆக போகுது, மாப்பிள்ளையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நிச்சயம் பண்ணிட்டாங்க, எல்லாரும் கேளுங்கன்னு சொல்லி உட்கார வச்சு என்ன செய்யறாங்க? ராத்திரிலாம் தூங்காம போதனை பண்றாங்க, கண்ணீரோடு போதனை பண்றாங்க தூதர்கள் வந்து. ஆனாலும் அவளுக்குள்ள ஒரு பயம் இல்லை. இந்த பெரியவனை பார்த்தீங்கன்னா, தூதனை பார்த்துட்டேன் நான் செத்தே போயிடுவேன் அப்படிங்கிறான். தூதனை பார்த்துட்டேன் செத்தே என்ன செய்வேன்? போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். மனோவா அவன் மனைவியும் தேவதூதர்ல பார்த்துட்டு செத்தே போயிடுவோம் அப்படிப்பாங்க. தூதனை பார்த்தாலே பயம். அல்லேலூயா. இந்த தூதர்கள் வந்து ராத்திரிலாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீரோடு அவங்களுக்கு போதனைகள் நல்லா சொல்லி, அம்மா அவ சொல்றா, ஐயா இவ்வளவு கோழிகள் இருக்கு, இவ்வளவு ஆடுகள் இருக்கு, இவ்வளவு மாடுகள் இருக்கு, இவ்வளவு தோட்டம் இருக்கு, தொலைவு இருக்கு, அதெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்க ஓட முடியுமா அப்படிங்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ கோழியை பத்தி கவலைப்படாத, ஒரு கோழிக்கு 9 கோழி கர்த்தர் தருவா. அல்லேலூயா. ஆடு மாடுகளுக்கெல்லாம் நீ எல்லாம் விட்டுட்டு போயிரு. இந்த ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு, அவரை அந்த செல்வசியமானா உயர்த்திருக்காரு. அது மாதிரி உங்களை உயர்த்துவார், உங்களை கைவிட மாட்டார், கண்டிப்பான நன்மைகளை தருவார், இழந்ததெல்லாம் திரும்பவும் தருவார். கவலைப்படாதீங்க, விட்டுட்டு ஓடுங்க, காலையில கிளம்பிடணும், 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் என்று சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? துரிதப்படுத்தினாங்களாம். என்னமா செய்தாங்களா? துரிதப்படுத்துறாங்க. எதையும் நினைச்சு கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்க. இது சபிக்கப்பட்ட தேசம், ஆண்டவருடைய அக்கினியை இறங்கி இவங்களை நோவா காலத்துல தண்ணீரால் அழிச்சுட்டாரு உலகத்தெல்லாம், இப்ப அக்கினியால அழிக்க போகிறார். ஆமா என்று சொன்னாலும் அவளுக்கு என்ன இல்லை, உணர்வு வரல. இந்த உலகத்தையும் ஆண்டவரை என்னதான் செய்வார்மா? மறுபடியும் அக்னியினால் தான், அக்னியால அழிக்க போகிறார். இதை நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. நம்ம லோத்தின் மனைவிக்கு சொன்ன மாதிரி சொல்லணும். அது சொன்னாலும் இந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, கொஞ்சம் கூட ஒரு அசைவு வரமாட்டேங்குது, உணர்வு வரமாட்டேங்குது. வெள்ளம் வந்து வாரி கொண்டு போக மட்டும் உணராத இருந்தார்கள் என்ற மாதிரி உணர்வு வரமாட்டேங்குது. அதாவது அன்பு இருந்தாதாங்க உணர்வு வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு இருந்தாதான் ஒரு மனிதனுக்கு உணர்வு வரும். அதனால ஆண்டவருடைய அன்பு உங்க உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஊற்றப்பட்டிருக்கணும். ஒரு தாய் வந்து தன்னுடைய ஒரு ஊர்ல கிராமத்துல இருக்கிற பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அவளுக்கு ரொம்ப காலம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அதை பத்திரமா பார்த்து வளர்க்குறா. அடுப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைய காணுமேன்னு சொல்லிட்டு பாக்குறா, வெளியே வந்து பாக்குறா, தேடுறா. ஒரு மலையை பாக்குறா, மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை எங்க போகுதுமா? மலையில ஏறிக்கிட்டு இருக்கு. ஐயோ, மலையில ஏறி விழுந்து செத்துருவாளே, எப்படி என் பிள்ளைய வளர்த்த அப்படின்னு சொல்லி அவ கதறா. அப்ப அந்த ஊர்ல உள்ள ஒரு 10 வாலிபர்கள், நாங்க காப்பாத்துறோம், நீங்க பயப்படாதீங்க,
அப்படி சொல்லிட்டு போய் மலையில ஏறுறாங்க. மலையில ஏறி ஒரு இடத்துல போனோம்னா இழைச்சி போச்சு அவங்களுக்கு. அது மேல கொஞ்சம் செங்குத்தா ஏறணும். என்னப்பா இதுல ஏறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு அதுக்குள்ள காய்கறி இவங்களுக்கு பின்னாடி வந்து மலையில ஏறி மேல போய் குழந்தைய கைப்பற்றி கீழே இறங்கிட்டா. இறங்கும் போது இவங்க பார்த்துட்டாங்க, இவங்க மேல ஏறணும்னு இருக்காங்க, அவ இறங்கிட்டா குழந்தையோட. என்னப்பா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்னம்மா குழந்தைய எப்படி மாத்திட்டு உண்ட? நீங்க ரொம்ப சொத்துத்தா இருக்கு, ஏற முடியாது, நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏறுவோன்னு இருந்தோம், அதுக்குள்ள நீ ஏறி எப்படிமா கொண்டா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய குழந்தை, அல்லேலூயா, என்னோட குழந்தை, அதனால நான் ஏறினேன். தாய் பாசம் பாருங்க, அல்லேலூயா. அவள் ஜீவனையும் பணையம் வைத்து ஏறால, நீங்க காப்பாத்துக்க, நீங்க காப்பாத்துக்க கெஞ்சினாலா. அதுபோல தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நாம என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:3 சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. 5:3 வாசிங்க. 1 யோவான் 5:3, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வதனாலே அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுவதனால, ஆண்டுடைய அன்பு நமக்கு இருக்கிறதுனால நாம என்ன செய்யறோம்? கற்பனைகளை கை கொள்ளுகிறோம். அது பாரமானவைகள் அல்ல. பாரமானது அந்த அன்பு இருந்தா அது பாரமா தெரியாது. இல்லைன்னா ஜபிக்கணும்னா, ஆமா இந்த பாஸ்டருக்கு வேலையே இல்லை, ஜபான் ஜபான் ஜபான்னு போட்டு நம்மள உயிர் எடுக்காரு அப்படி. உங்களுக்கு அன்பு இருக்குமானால் சொல்றதுக்கு வந்து நான் வரேன்னு ஓடி வருவீங்க. அல்லேலூயா. அந்த அன்பு உங்களை என்ன செய்யுது? சுமிக்க வைக்கிறது, வேதம் வாசிக்க வைக்கிறது, துதிக்க வைக்கிறது, பாட வைக்கிறது, ஆராதிக்க வைக்கிறது, கொடுக்க வைக்கிறது. அல்லேலூயா. அன்பு இருக்கணும். அந்த தாய் எப்படி அன்புனால ஓடி போய் தூக்குறா பாருங்க குழந்தைய மலை மேல ஏறி. அதுபோல நாமும் ஆண்டவரை நேசித்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, தேவனை அப்படி நாம நேசிக்கும் போது அவர் நம்ம ஆசீர்வதிக்காம விடுவாரா? விட மாட்டார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்ம நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்ம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் நிறம் தர வல்லவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்ம நடத்த வல்லவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 19:26 வாசிக்கிறோம், லோத்தின் மனைவியை பின்னிட்டு பார்த்து புத்தூனானாள் என்று சொல்லி. அதுபோல நாமும் ஆகாது இருக்க ஆண்டவர் எச்சரிக்கிறார் நம்மை. லோத்தின் மனைவியை காட்டி சீசர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்த தேவன் இயேசு நம்மையும் பார்த்து, லோத்தின் மனைவி இன்னைக்கு இருக்கலாம், இன்னைக்கும் இருக்கலாம், அதை பார்த்து நீங்க என்ன செய்யலாம்? எச்சரிப்படையணும். லூக்கா 17:32 சொல்றார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவளை என்ன செய்யுங்க? நினைங்க, அவளை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. மறந்துடாதீங்க, நினைச்சுக்கிட்டே ஓடுங்க, பின்னிட்டு பார்த்துடாதீங்க, பொருள் மேல ஆசை வச்சிடாதீங்க. என்ன செய்யுங்க? பரிசுத்தம் ஐக்கியத்தை விட்டு விலகி விடாதீர்கள், சபையில நிலைத்திருங்கள். உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்க நான் மத்திய வானத்தில் நான் வருவேன். நீங்கள் கலங்காதிருங்கள், என்மேல் விசுவாசமா இருங்கள், உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலம் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார்.